அந்த பைக் வேணான்ட்டாரு. ஓகேவா? இங்கே வந்து இங்கே பாரு மைக் போடுறாரு. இருங்க இங்கே பாருங்க திருப்பி போடுறாரு. दिलीप सर 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 सिक्योरिटी सर सिक्योरिटी सर 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 प्लीज सर सिक्योरिटी सर कुछ बैक वांगो दिलीप सर माइक ऑन பண்ணியா सिक्योरिटी सर कुछ बैक அண்ணா அண்ணா சார் 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 அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் தலைமையில் அனைத்து வேட்பாளர்கள், அதாவது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த வாரம் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளரும் எங்களுடைய தலைவரை சந்தித்து அவர்களுக்கு வந்து அடுத்த வாரம் கவுண்டிங்கில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எந்த நேரத்திலும் திமுக எந்த சூழ்ச்சி செய்தும் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே வந்து அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். அதனால் ஒவ்வொரு நேரத்திலும் எவ்வளோ கவனமாக நம்மளுடைய வேட்பாளர் கவுண்டிங் சென்டர்ஸில் எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொரு ரவுண்டு கவுண்டிங்கை எப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜோன் வைஸாக எங்களுடைய தலைவர் வந்து அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கினார். கண்டிப்பாக அடுத்த வாரம் 4ஆம் தேதி நடக்க போகிற கவுண்டிங்கு மிகவும் நியாயமாக நேர்மையாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும். அதற்காக நேற்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தையும் சந்தித்து உள்ள கவுண்டிங் சென்டர்ஸ்க்குள்ளே அதிகமான இது வந்து செக்யூரிட்டி வேணும், அதிகமான இது சிஆர்பிஎஃப்பும் மத்திய படையும் ஃபோர்ஸும் வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா திமுக வந்து தோல்வி பயத்தால் தோல்வியை பார்க்கும் பொழுது அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான நிலையில் தேர்தல் ஆணையம் தயாராக இருக்குன்னு கேட்டோம்னா அவங்களும் அதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போஸ்டல் ஓட்டுகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எங்களோட தலைவர் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி